அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைங்க, அந்த மனசு தாங்க உங்களை உயர்த்தும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகளாக சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில யாருக்குமே துரோகம் நினைச்சது இல்ல, இவன் நல்லா இருக்க கூட நினைச்சது இல்ல. காபிர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கி தான் பிடிச்சாங்க. யாரையும் திட்டினது இல்ல, யாரையும் பழித்து பேசினது இல்ல, யார் மீது பொறாமப்பட்டது இல்ல, யாரையும் வீழ்த்தன்னு நினைச்சது இல்ல, யாரையும் சாகடிக்க நினைச்சது இல்ல. இன்னைக்கு நம்ம அதை எல்லாமே செய்கிறோம். அவன் சாகணும், அவன் வீழ்ந்தரணும், இவன் நல்லா இருக்க கூடாது, அவன் நல்லா இருக்க கூடாது, இவன் முன்னேறிடுவாளா, அவன் முன்னேறிடுவாளா, அது எப்படி? என்னைக்கு அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க நல்லா இருக்க முடியவே முடியாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன மிகப்பெரிய பாடம். அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைங்க, அந்த மனசு தாங்க உங்களை உயர்த்தும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகளாக சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில யாருக்குமே துரோகம் நினைச்சது இல்ல, இவன் நல்லா இருக்க கூட நினைச்சது இல்ல. காபிர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கி தான் பிடிச்சாங்க. யாரையும் திட்டினது இல்ல, யாரையும் பழித்து பேசினது இல்ல, யார் மீது பொறாமப்பட்டது இல்ல, யாரையும் வீழ்த்தன்னு நினைச்சது இல்ல, யாரையும் சாகடிக்க நினைச்சது இல்ல. இன்னைக்கு நம்ம அதை எல்லாமே செய்கிறோம். அவன் சாகணும், அவன் வீழ்ந்தரணும், இவன் நல்லா இருக்க கூடாது, அவன் நல்லா இருக்க கூடாது, இவன் முன்னேறிடுவாளா, அவன் முன்னேறிடுவாளா, அது எப்படி? என்னைக்கு அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க நல்லா இருக்க முடியவே முடியாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன மிகப்பெரிய பாடம்.